இரத்த உறவு திருமணங்கள். என்னைக்கு இந்த மாதிரி இரத்த சம்பந்த திருமணங்கள் கம்மியாக ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய மரபணு ஆபத்தா இந்த உறவுமுறை திருமணங்கள் பார்க்கப்படுது. இன்னைக்கு மிகப்பெரிய சவால் யாருக்கு இந்த இரத்த உறவுமுறை கல்யாணங்கள் கம்மியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், வெல்கம் டு சிவா சிந்தனை. இரத்த உறவு திருமணங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது நிறைய வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்றாங்க. 1990களுக்கு அப்புறம் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு ஒரு சர்வே, அந்த சர்வேல என்ன சொல்றாங்க, கான்ஸ்டன்டா உறவு முறை திருமணங்கள் கம்மியாகிட்டே வருது. குறிப்பா இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. உறவு முறை திருமணம் அப்படின்னா என்ன? பொதுவா ஒரு பையனோ பொண்ணோ ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னு குடும்பம் அவங்க ஃபேமிலி டிசைட் பண்ணும்போது யாருக்கு அவங்கள கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் விருப்பமா அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது யார் தெரியுமா? முறை பெண்ணோ முறை பையனோ. முறை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்பாவோட சகோதரியோட பையன் பொண்ணு, அம்மாவோட சகோதரனோட பையன் பொண்ணு, இவங்க தான் முறை உறவு முறை. கிராஸ் கசின்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கசின்ஸ் இருக்கிறாங்க நமக்கு. ஒன்று parallel கசின், நேர்முறை உறவு. ரெண்டாவது கிராஸ் கசின், முறை உறவு முறை அப்படின்னு சொல்றாங்க. அந்த parallel கசின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அப்பாவோட தம்பி அல்லது அண்ணன் பசங்க அல்லது அம்மாவோட தங்கச்சோ அக்கா பசங்க. இவங்க யாருன்னா இவங்க நமக்கு parallel cousins. நம்மளோட இந்த திராவிடியன் கின்ஷிப் சிஸ்டம், திராவிட உறவு முறையில், குடும்ப உறவு முறையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியப்பா பசங்களோ அல்லது நம்மளோட பெரியப்பா அல்லது சித்தப்பா பசங்க அல்லது நம்மளோட பெரியம்மா சித்தி பசங்க, இவங்க யாருன்னா நம்மளோட ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரியா? அதுதான் ஒரு ஆண் அப்படிங்கிறவர் அவரோட சகோதரனோட குழந்தைங்களை தன்னோட ஓன் குழந்தைகளா பார்ப்பாராம் இந்த திராவிடியன் கின்ஷிப் சிஸ்டம்ல. அதே மாதிரி ஒரு பெண் அவங்களோட சகோதரி குழந்தைங்களை அவங்க ஓன் குழந்தைகளா பார்ப்பாங்களாம். அதனால இவங்க டைரக்டா இவங்க யாருன்னா நம்மளோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி அல்லது அண்ணன் தம்பி மாதிரி. சோ இவங்களுக்கு நடுவுல திருமணங்கள் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா அது ஒரு ப்ரொஹிபிட்டட் உறவு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முறை உறவுன்னு சொல்றோம்ல, முறை பையன் முறை பொண்ணு, இவங்க கிராஸ் கசின்ஸ். இவங்கள ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிடலாம். பல 100 ஆண்டு காலங்களா இந்த பிராக்டிஸ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தென்னிந்தியாவில் இருக்குது, வட இந்தியாவில் கூட இருக்குது சில இடங்கள்ல. அதுவும் இந்தியாவை தாண்டி சவுதி அரேபியாவில் இருக்குது, பாகிஸ்தான்ல இருக்குது, ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. உதாரணத்துக்கு சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடு திருமணங்கள் ரத்த சம்பந்தத்துல தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா அவங்களோட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் அது. ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சா சொத்துங்கிறது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும், அது பிரிஞ்சு போயிடாது. அதனால சொத்து உரிமை அதை பாதுகாக்கிறதுக்காகத்தான், அந்த சொத்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த உறவு முறை திருமணங்கள் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்கு. ஆனா இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அதோட டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது 2015-16 டேட்டால என்ன சொல்றாங்கன்னா, மொத்தத்துல 100 கல்யாணம் நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 14 கல்யாணங்கள் உறவு முறையில தான் நடக்குது, ரத்த சம்பந்தத்துல தான் நடக்குது. அதாவது மாமா பொண்ணையோ மாமா பையனோ அத்தை பொண்ணையோ அத்தை பையனையோ கல்யாணம் முடிக்கிற அந்த உறவு முறை திருமணங்கள் தான் 14 விழுக்காடு நடக்குது, 100ல 14. ஆனா 2019-20 டேட்டா, 2019-2021 டேட்டால என்ன சொல்றாங்கன்னா அது 10.8 விழுக்காடா கம்மியாயிருச்சு. அப்போ தொடர்ச்சியா இந்த உறவு முறை திருமணங்கள் அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இது பண்டைய காலங்கள்ல இந்த உறவு முறை திருமணங்கள் அப்படிங்கிறது ஹிஸ்டாரியன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க.
ஒரு காரணம் வந்து பெரும்பாலும் பண்டைய சமுதாயங்கள்ல ஆண்கள் வந்து போர் வீரர்களாக தான் இருந்தாங்களாம். அப்போ போருக்கு அடிக்கடி போவாங்க. அப்போ போருக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளை தாண்டி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ரெண்டாவது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா மாதிரியான ஸ்டேட்ல சின்ன சின்ன ராஜ்யங்களா இருக்கும். சின்ன சின்ன ராஜ்யங்களா முன்னால இருக்கும்போது ஒரு ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யத்தோட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு எதிரி நாட்டுல இருந்து ஒரு பொண்ணோ பையனையோ திருமணத்துக்கு நாம எடுக்க முடியாது. அதனால குடும்ப உறவுகள்லயே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களா. அப்புறம் நேச்சுரல் பவுண்டரிஸ்ன்னு சொல்றாங்க. இயற்கையோட அந்த எல்லை கோடுங்கிறதும் ஒரு முக்கியமான காரணங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோரப்புலா ஆறு அப்படிங்கிறது கோழிக்கோடுல இருக்குது. அந்த ரிவர்ங்கிறது ஒரு பவுண்டரியா ஆக்ட் ஆகுது. ரெண்டு சமுதாயத்தை அல்லது ரெண்டு ஊரை வந்து பிரிக்கக்கூடிய அந்த நேச்சுரல் பவுண்டரி அது இருக்கிறதுனால பிராக்டிக்கலா ஒரு ஆறை தாண்டி ஒரு ஊருக்கு போய் பெண்ணையோ பையனையோ திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ரத்த உறவு முறையிலேயே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. நாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிராக்டிக்கலான மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை பையனையோ முறை பெண்ணையோ கல்யாணம் முடிக்கிறது தான். அது முக்கியமான காரணம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சொத்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் சமீபத்தில் ஆய்வுகள் என்ன சொல்றாங்க, இந்த உறவு முறை திருமணங்கள் ரொம்ப கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்துச்சு, கூட்டு குடும்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆகுது, பொருளாதார வளர்ச்சி காரணமாக இந்த சமுதாயம் வந்து நவீன சமுதாயமா மாறினதுக்கு அப்புறம் அது எல்லாமே தனி குடும்பங்களாக போயிருச்சு. நியூக்ளியர் ஃபேமிலிஸாக வந்துருச்சு. அப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு ஃபேமிலிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு நியூக்ளியர் ஃபேமிலி போகுது. எங்கே போகிறாங்க, அவங்க இடம் பெயர்றாங்க. முன்னால் மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறதில்ல, கூட்டு குடும்பமாக வாழ்கிறதில்ல, கூட்டாக சேர்ந்து விவசாயம் பண்ணி அந்த கூட்டு விவசாய நிலங்களை ஒரே இடத்துல வச்சு அதை யூனிஃபைடாக பார்க்குற மாதிரியான வாய்ப்பு இல்லாமல் என்ன ஆகுது, இவங்க மைக்ரேட் ஆகுறாங்க, இடம் பெயர்றாங்க, வேற சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகுது, இந்த ஜாயின்ட் ஃபேமிலி கனெக்ஷன்ஸ்லாம் கட் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதில் ரிலேட்டிவ்ஸ், டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 2K கிட்ஸ், அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க, போய் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு போய் கேட்டுட்டு வா அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு நேரம் வந்து எப்படி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இதுதான் வந்து 2K கிட்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சித்தப்பா யாரு, பெரியப்பா யாரு, கிராமத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் யாரு, தம்பி யாரு, பங்காளி யாரு, இவங்களுக்கு பெருசா தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே சிட்டி சைட்ல தான் இருக்கிறாங்க. கிராமத்துக்கோ அல்லது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியான அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள உறவினர்களை போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு இப்பெல்லாம். அதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அப்ப என்ன, ஒரு திருமணம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயின்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை போய் கான்டாக்ட்ல இல்லாதனால திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னொன்று, இப்போ வந்து உதாரணத்துக்கு மாமா சிட்டிக்கு வராரு, அங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு. அவர் பொண்ணு வந்து நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, இவங்க போய் முறை பையனை போய் கல்யாணம் முடிப்பாங்களா? கிராமத்தில் இருக்கிற பையனை கல்யாணம் முடிப்பாங்களா? அவனோட கல்வி அறிவு இவங்களோட அந்த பொண்ணோட கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி சைடு வந்தவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த கிராமத்தில் அங்கேயே இருக்கிறவங்களுக்கு பொருளாதார தேக்க நிலை தான் இருக்கும். அப்போ ஒரு சின்ன வீட்டில் இருப்பாங்க, ஒரு சின்ன நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பான் பையன், படிச்சிருக்க மாட்டான். பொண்ணு வந்து ஐடியில் வேலை பார்க்கும் அல்லது பெரிய பதவியில் இருக்கும், நிறைய படிச்சிருக்கும், வசதி வாய்ப்போடு இருக்கும். அப்போ என்ன ஆகும், ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த முறை பையனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் முறை பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதும். அப்போ கூட்டு குடும்பங்கள்ல இருந்து தனி குடும்பங்களாக மாறினது ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த இரத்த உறவு திருமணங்கள் ரொம்ப கம்மியாயிட்டே போகிறது சமீபத்தில் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, பெண்கள் வந்து நிறைய படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது பெண்களை சமுதாயம் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கருவியாக தான் திருமணம் இருந்துச்சு. அப்போ சின்ன வயசுல திருமணம் நடக்கும். சின்ன வயசுலேயே அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா அந்த பொண்ணை அது மைண்டை நம்ம வந்து இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஷேப் பண்ணி கொண்டு வந்துடலாம். அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்காது, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடும், பையனோட
அப்பா அம்மாவை பார்த்துக்கிடும், வயசானவங்களை பார்த்துக்கிடும். ஸோ இந்த மாதிரி இந்த கேர் கிவர் ரோல் அப்படிங்கிறது தான் சமுதாயம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரோல். இதை வந்து இந்த கூட்டு குடும்பங்கள்ல இருக்கும்போது இந்த பெண்கள் இதை கரெக்டாக பண்ணுறதுக்கு மாதிரியான அந்த சமூக சூழல் தான் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு பெண்கிறவ சிட்டிக்கு போகிறா, படிக்கிறா, பெரிய வேலைக்கு போகிறா. அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பமாக மாறிடுச்சு. திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு ஃபேமிலியை யுனைட்டடாக ஆக்கக்கூடிய ஒரு முறை தான் அது. அப்போ ரெண்டு குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் திருமணம் அப்படிங்கிறது. இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு வாழ்க்கை துணையை தேடுறதுங்கிறது எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கிறது, எனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் முடிக்கிறதுங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு யூத்ஸுக்கு இருக்குது. தவிர நான் வந்து என்னோட உறவு முறையில் இருக்கக்கூடிய என்னோட மாமா உறவு முக்கியம், என்னோட அத்தை உறவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் பெண்களுக்கு உண்டான திருமண வயதும் அதிகமாயிட்டே போகுது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. முன்னாலெல்லாம் 12 வயசு 13 வயசு 14 வயசுலலாம் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. மோஸ்ட்லி யாரை கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க? முறை பையனை கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. அந்த பொண்ணு பாவம் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும். அந்த அத்தையை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், அவன் தம்பியை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி அந்த குடும்பத்தோட பொறுப்புகள் இந்த பொண்ணோட தலையில போய் விழும். அது சின்ன வயசுல அந்த மைண்டை ஈஸியாக ஷேப் பண்ணி அந்த குடும்பம் கொண்டு போயிடும். இப்போ அப்படி இல்லை. பெண்களுக்கு திருமண வயது அதிகமாகுது, கல்வி அறிவு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது நான் வந்து அடிமையாக உனக்கு ஆகிறதுக்கா? கல்யாணங்கிறது என்னோட விருப்பம். எந்த நேரத்தில் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். யாரை கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் முடிவு பண்ணுறேன். அப்போ திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு குடும்பத்தை இணைக்கக்கூடிய பாலமாக இல்லாமல் ஒரு தனி மனிதனோட விருப்பமாக இருக்கிறது மிக மிக முக்கியமான காரணம் இந்த உறவு வழி திருமணங்கள் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே போறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சயின்ஸ் அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அதிகமாயிருச்சு. ரத்த உறவுகள்ல கல்யாணம் முடிச்சா பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடோட பிறக்கும் அப்படிங்கிறது மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த உறவு முறை திருமணங்கள் அப்படிங்கிறது பாரம்பரிய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காகவே இருக்கக்கூடிய அந்த திருமணம்ங்கிறது இப்ப எதா பார்க்கப்படுது அப்படின்னா அது ஒரு ஜெனட்டிக் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஜெனட்டிக் ரிஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரபணு பாதிப்பா பார்க்கப்படுது. ஏன்னா ரத்த சம்பந்தத்தில் திருமணம் முடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருக்குதுன்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மரபணு ஆபத்தா இந்த உறவு முறை திருமணங்கள் பார்க்கப்படுது. அந்த ஒரு புரிதல் இப்போ அதிகமாக ஆனதுக்கு அப்புறம் இந்த ரத்த சம்பந்த திருமணங்கள் அப்படிங்கிறதோட அந்த எண்ணிக்கைங்கிறது ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாகிட்டே இருக்குது. என்னைக்கு இந்த மாதிரி ரத்த சம்பந்த திருமணங்கள் கம்மியாக ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன அப்படின்னா ஓல்டேஜ் ஹோம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. ரத்த உறவு முறை கல்யாணங்கள் கம்மியாகிறதுக்கும் ஓல்டேஜ் ஹோம் அதிகமாகிறதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குதுங்க. என்னைக்கு வந்து இந்த ரத்த உறவு முறை கல்யாணங்கள் கம்மியாக ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து வயோதிகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இன்னைக்கு நிறைய ஓல்டேஜ் ஹோம் வருது. ஏன்னா அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. முன்னாலெல்லாம் மருமகா வந்து பாப்பா, மகனும் மருமகளும் அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லை. அதனால இன்னைக்கு மிகப்பெரிய சவால் யாருக்கு இந்த ரத்த உறவு முறை கல்யாணங்கள் கம்மியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னைய தலைமுறையில் இருக்கக்கூடிய கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு, வயசான தாத்தா பாட்டி இதனால சஃபர் ஆகுறாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.